நான் இத்தனை நாள் மனசார அண்ணின்னு கூப்பிட்டேன். இனிமே நீங்க எனக்கு அம்மாவும் கூட. எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. ஜனனி, நீ அழவே கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரத்துல யாருக்கன்னோ பட்ட மாதிரி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தானே எனக்கு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு குழப்பம் வந்து ஜனனி யார் என்னன்னு இப்ப தெளிவாயிடுச்சு பாருங்க. இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ண பார்க்கவே முடியாதுங்கறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒப்புத்தாம்பளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சது கூட ரொம்ப நல்லதுக்குதான். இனிமே நிம்மதியா அடுத்து கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜனனிக்கு கண்டிப்பா நல்லபடியா கல்யாணம் நடந்துரும். எந்த பிரச்சனையும் இல்லாத தீர்ந்துருச்சு. ஆனா இந்த சிவான்றவனை குறைச்சி இடப்படக்கூடாது. நம்ம தங்கச்சிக்கிட்ட மட்டும் கிடையாதுடா, இனிமேல் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் அவன் விளையாடக்கூடாது. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் ஃபியூஸை பிடிங்கிடலாம். அத்தை, என்ன விஷயம் அத்தை? எதுக்காக வர சொன்னீங்க? நான் எதுக்காக வர சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன அத்தை, திடீர்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீ சின்னத்தனமா நடந்துகிட்ட காரணத்தாலதான் நான் பெரிய வார்த்தையெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. அத்தை, பேசாத. உண்மையிலேயே நீ என்ன அத்தைய நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? அவங்க எல்லாரும் யாரு? நமக்கு எந்த வகையில சம்பந்தம் இல்லாத வெளி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் ஜனனியை நாங்க நம்புறோம், அவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உறுதியா சொன்னாங்க. ஆனா நீ சபையில வச்சு அத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற. அவளை சந்தேகப்பட்டு பேசுற அளவுக்கு போயிட்டியே. உன் நோக்கம்தான் என்ன? நான் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ உன் நிலைமைய பார்த்து பருத வச்சு போய் திரும்பவும் வீட்டுக்குள்ள வரவழைச்ச. உடனே உங்க கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சுதானே இப்ப ஜனனி கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ என் முன்னாடி ஜனனி நடத்தியே சந்தேகப்பட்டு பேசி அவளை அசிங்கப்படுத்துற. அவ வாழ்க்கையை நாசப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அவளுக்கும் உனக்கும் 1000 மனக்கசப்பு இருக்கலாம். ஆனா அவ உன்னை அண்ணியா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவ வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிறியே, இது நியாயமா? உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டீங்களா? நீங்க கோவப்பட்டு பேசினதுனால தான் நான் அமைதியா நின்னேனே தவிர தப்பு பண்ணிட்டோங்கிறதுனால இல்ல அத்தை. ஆமா, தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதீங்க. நான் போய் நம்ம ஜனனி வாழ்க்கையை கெடுக்க நினைப்பேனா? நான் பேசுனதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும் அத்தை. இப்ப வந்திருக்கிற இந்த சம்பந்தம் உங்க மூலமா வந்ததில்ல, முத்தரசு மாமா மூலமா வந்திருக்காங்க. அதுக்கும் நீ பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஸ்வேதா? அத்தை அத்தை, கோவப்படாம பொறுமையா கேளுங்க. அவங்க அந்தஸ்து ரொம்ப பெருசா இருக்கலாம், உண்மையிலேயே நம்மளை விட சொத்து பத்து ஜாஸ்தியா இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம குடும்பத்தை மட்டமா இலக்காரமா பாக்குறது எந்த வகையில அத்தை நியாயம்? இன்னும் கல்யாணமே நடக்கல, இப்பவே இப்படி நடந்துக்கிறாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சா இன்னும் அவங்க கை மேல ஓங்கிடும். இந்த மாதிரி தப்பான குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு நீங்க தான் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டி வரும். இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னா
இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா? அதான் உங்க தலைகுனிவை பாக்குற சக்தி இல்லாததுனாலதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நினைச்சுதான் சபையில வச்சு நான் அப்படி பேசினேன். இப்ப புரியுதா அத்தை? நல்லா இருக்கே நீ சொல்ற நியாயம். குழந்தை ரொம்ப அழுவது, ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி குழந்தையே தானம் பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அத பத்தி நீ என்கிட்ட பேசுறத விட்டுட்டு நீயா ஒரு முடிவெடுத்து பேசுவியா? நீ 1000 சமாதானம் சொன்னாலும் ஜனனி பேரை கெடுக்கிற மாதிரி நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஸ்வேதா. அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உன் நோக்கம் என்னன்னு நல்லா புரிஞ்சுதான் பேசுற ஸ்வேதா. இனிமேலாவது உன் இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமா நடக்கிறத விட்டுடு. அப்புறம் எனக்கு கோபம் அதிகமாச்சுன்னா என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க நம்பலல்ல? நான் பேசுனது எவ்வளவு சரி, அதே சமயம் எவ்வளவு சீரியஸான விஷயம்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வரும். அப்ப வீட்ல இருக்கிற வேற யாரும் உங்க பக்கம் நிக்க மாட்டாங்க, ஆனா நான் நிப்பேன். அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஸ்வேதா யாருன்னு கண்டிப்பா புரிய வரும். நான் பேசுனதுல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஐம் சாரி. அப்பா, ஜனனி விஷயம் எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷம். வெண்ணிலா, அத்தை, இங்க வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் ஆரம்பிச்சிட்டேன் அத்தை. ஏன் அத்தை? ஒரு நிமிஷம் என் கூட வா. ஐயோ, அம்மா அண்ணிய கூட்டிட்டு போய் நல்லா திட்ட போறாங்க போல இருக்கே. ரொம்ப நன்றிமா. அத்தை, என்னத்த திடீர்னு நன்றி அது இதுன்னு சொல்லிட்ட? நீ பண்ணது மிகப்பெரிய விஷயமா. என்னத்த அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? வெண்ணிலா, நான் பல சந்தர்ப்பங்கள்ல உன்கிட்ட கடுமையா நடந்திருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம ஜனனி விஷயத்துல மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்க. நீ மட்டும் மாப்பிள்ளை கிட்ட முன்னாடியே இத பத்தி பேசாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த வரனே கலைஞ்சு போயிருக்குமா? என்னத்த இப்படி பேசுறீங்க? ஜனனிக்கு ஒண்ணுனா நான் வேடிக்கை பார்த்துட்டா இருப்பேன். அவ நம்ம வீட்டு பொண்ணாத்த எப்படி விட முடியும்? இப்ப புரியுதா நான் எதுக்காக உனக்கு நன்றி சொன்னேன்னு? நான் மட்டும் இல்ல, இந்த வீடே உனக்கு கடமைப்பட்டிருக்க. ரொம்ப நன்றிமா. அம்மா, வெண்ணிலா அண்ணியை நீங்க கூட்டிட்டு வரும்போது நான் பயந்துட்டேன். நல்ல வேலை, அண்ணியை இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க பாரு வெண்ணிலா, ஜனனிக்கு நீ பண்ண உதவிக்கு நான் நன்றி சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா நான் இப்ப பேசுனதை வச்சு நீயா வேற விதமா மனசுக்குள்ள எந்த கற்பனையும் வளர்த்துக்காத. உன்னோட விஷயத்துல என் முடிவு எப்பவும் ஒரே முடிவுதான். அது என்னைக்கும் மாறாது. புரியுதா? அண்ணி, என்ன உங்க முகம் இப்படி ஆயிடுச்சு?
இல்ல அத்தை சொன்னது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனாலும் திடீர்னு கடைசியா அவங்க சொன்ன விஷயம்தான். அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி. கவலையெல்லாம் படல ஜனனி. உனக்கு ஒரே ஒரு சின்ன நல்லது பண்ணதுக்கு அத்தை என்கிட்ட இவ்ளோ அன்பா பேசுறாங்கன்னா இன்னும் உன்னை எப்படி பாத்துப்பேன்? உன் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிற அத்தனை பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை தோள் மேல வச்சு நான் தாங்குவேன் ஜனனி. உனக்காக இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறின அத்தை நாளைக்கு ஏன் விஷயத்துலயும் மனசு மாறுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இத கண்டிப்பா என் பொன்னாச்சி அம்மா எனக்காக நடத்தி வைப்பா. என்ன அண்ணி ஸ்வீட்டா? ஆமா, உனக்காக ஆரம்பிச்ச, இப்போ எனக்காகவும் சேர்த்து செய்யற பால் பாயாசம். அத்தை என்ன ரொம்ப பாராட்டிட்டாங்க. அண்ணி வலிக்குதா அண்ணி? சரி சரி, கொஞ்சம் கௌதம்காகவும் மிச்சம் வைக்கிறேன். பூங்கோதே, அம்மா லிஸ்ட் எல்லாம் கொடுத்துடுறேன். நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்துருமா. சீக்கிரமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். சரிம்மா. நம்ம சைடுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. புரியுதா? சரிம்மா. டேய், போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு அப்படியே நம்ம அமைதியா விட்டுற முடியாது, புரியுதா? இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. பொள்ளாச்சியில் என்னென்ன பண்ணிருக்கானுங்க பாத்தியா? இவனுக்கு மிருகங்க மாப்பிள. என்ன முத்தரசு, வரும்போதே டென்ஷனா வர? அதான் அவன் பேர் இந்த சிவா. ஜனனி பத்தி தப்பு லெட்டர் எழுதி போட்டோஸ்லாம் மார்க் பண்ணி அமிச்சானே. அவனை பத்தி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா ஜனனி பேர் இதுல இருக்குல்ல, அது வெளியே வரக்கூடாது. அதனால வாய் வார்த்தையை தான் சொல்லியிருக்கேன். இல்லை அதான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். போலீஸ் தான் கடமையை பண்ணும், அதுக்காக நாம சுமந்துட முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாது. அதான் என்னென்னமோ கேள்விப்படுறோமே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் விசாரிச்சான். ஆனால் சிக்கலாம், அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். வெளியே வருவான், வரட்டும். ஆமாப்பா, ஒரே நாள்ல ஏதோ குருவி கூட்ட கலைச்ச மாதிரி மொத்தத்தையும் கலைக்க பார்த்துட்டான். அவனால மறுபடியும் எந்தவித தொந்தரவும் வந்துடாம பாத்துக்கோப்பா. ஜனனி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு என் மனசுக்குள்ள இப்பவே கவலை வந்துருச்சு. அட நீ என்ன சித்தி, நீ எதுக்கு கவலைப்படுற? ஜனனி கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். முத்துமாமா, பாயாசம் எடுத்துக்கோங்க. சித்தி, இப்பதான் ஜனனியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும்னு சொல்லி வாய மூடல வெண்ணில பாயசத்தை கொண்டாந்து நீட்டுறான். நல்ல சகனம் பாத்தியா? அதான் வெண்ணிலாங்கிறது. அத்தை எடுத்துக்கோங்க. என்ன வெண்ணிலா, திடீர்னு பாயசம் எல்லாம் அமக்கலப்படுது? என்ன விசேஷம்? ஹே, என்ன புன்னகை? சித்தி ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கிற. இல்ல மாமா, இப்போ அத்தை என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசி நன்றிலாம் சொன்னாங்க. ஜனனி விஷயத்துக்காக நன்றி சொன்னாங்க. அதான் பாயாசம் பண்ணிருக்கேன். அடேங்க அப்பா, அப்படி இப்படின்னு இப்ப சித்தியோட மனசுலயே இடம் பிடிச்சிட்ட. பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, பாயாசம் நமக்கு வர மாட்டேங்குது. நம்மளே போய் எடுத்துட வேண்டியதுதான். தங்கச்சி, உன் சந்தோஷம் இருக்கே, தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் பக்கத்துக்கு வந்து பார்த்த மாதிரி என்ன சந்தோஷம். தங்கச்சிக்கு சந்தோஷம், அண்ணனுக்கு சந்தோஷம். சந்தோஷத்தை பாயாசத்தோட கொண்டாடிடல. ரெண்டு கைக்கு ரெண்டு எடுத்தா கரெக்டா இருக்கும். ஒன்னு குடிச்சிட்டு இன்னொன்னு எடுத்தா என்ன என்ன பழக்கம்? தீந்துடுச்சுன்னா மறுபடியும் பாயசம் வைக்கவா முடியும்? அதுக்கு தான் 2 கிளாஸ் எடுத்துட்டேன். பட்டு என் மோனத்தை வாங்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு.
பார்த்து உள்ள விழுந்துட போற. பேங்க் வேலை இருக்கு, மேல வா. பாயாசம் சூப்பர் தங்கச்சி. அண்ணி பாயசம் எடுத்துக்கோங்க. ஜிலேபி ஜிலேபி நான் சொன்ன கேளு ஜிலேபி. சின்ன மாமா, நல்லா இருக்கு பாயசம் ஜிலேபி, சாப்பிட்டு பாரு. வேண்டாம் வெண்ணிலா. அத்தை பேசிட்டாங்கன்னு பால் பாயசம் வச்சாலாம் எதுல வேற எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை, இவளுக்கும் அறிவில்லை. வாங்கடி. ஸ்வேதக்கா, இந்தாங்க பாயசம் எடுத்துக்கோங்க. பெரிய ஊர் உலகத்தில் இல்லாத பாயசம் கொடுப்பா அந்த பக்கம். சீ. Will you marry me? கண்டு கொண்டேன். நானும் கண்டு கொண்டேன். என்ன கண்டு கொண்டேன்? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம ஜீ தமிழ்ல கண்டு கொண்டேன் ஒரு புது சீரியல் வரப்போகுது. ஓ அப்படியா? ஆமா, ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு வரப்போகுது. சூப்பர் அண்ணி. எங்களுக்கு கொடுத்த அதே ஆதரவை கண்டு கொண்டேன் டீமுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பார்க்கணும். கண்டு கொண்டேன்.